friends, welcome to Madras Samayal. இன்னைக்கு நம்ம Madras Samayalல சம்மர் ஸ்பெஷல் கோடை காலத்துக்கு ஏத்த குளிர்ச்சியான ரெசிபி ரெண்டு நம்ம கிட்ட இருக்கு. ஒன்னு வந்து ரோஸ் மில்க், இன்னொன்னு வந்து கேரமல் மில்க். இது ரெண்டுமே வந்து நம்ம ரொம்ப ஈஸியா வீட்ல எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ரெண்டுக்குமே பொதுவான ஃபலூடா சேவ் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அது வந்து ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி. இது பண்றதுக்கு ஒரு பாத்திரத்துல 1/2 கப் சோள மாவு சேர்த்துக்கோங்க. கூடவே 3 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை, அப்புறமா 1/2 கப் போல் தண்ணி சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு இதை வந்து எந்தவித கட்டியும் இல்லாமல் நம்ம நல்லா கரைச்சி வைக்கணும். இந்த மாதிரி நல்லா கலந்ததுக்கப்புறமா தான் நம்ம ஸ்டவ்வை ஆன் பண்ணணும். ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு நம்ம வந்து கலந்து விட்டுட்டே இருக்கும்போதே டக்குன்னு கெட்டியாக ஆரம்பிச்சிடும். இப்போ பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக கெட்டியாகிட்டே இருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து கையெடுக்காமல் கலந்து விட்டுட்டே இருக்கணும். அப்போ தான் வந்து நல்லா ஸ்மூத்தாக கிடைக்கும் நமக்கு. பாருங்கள், இந்த மாதிரி எல்லாமே நல்லா ஸ்மூத்தாக வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிட வேண்டாம். இன்னொரு 1 நிமிஷம் போல் இருக்கட்டும். கொஞ்சம் கெட்டியாக இந்த அளவுக்கு நல்லா ஸ்மூத்தாக வந்திருக்கு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு முறுக்கு அச்சுக்குள்ளே வச்சு புளியணும். நம்ம வந்து அந்த ஓமப்பொடியெல்லாம் பண்ணுவோம்ல, கொஞ்சம் பெரிய ஓட்டையாக இருக்கும்ல, அது எடுத்திருக்கேன். இதை வந்து உள்ளே மாற்றிட்டு கொஞ்சம் சூடாக இருக்கும்போதே நம்ம வந்து புளியணும். ஒரு பவுலில் நல்லா சில்லுன்னு ஐஸ் வாட்டர் வச்சுட்டு மேலே வந்து கொஞ்சம் ஐஸ் க்யூப் போட்டு வச்சுருக்கேன். நல்லா சில்லுன்னு இருக்கணும். நம்ம சூடாக இருக்கும்போதே புளியும் போது ஈஸியாக கீழே வந்து நூடுல்ஸ் மாதிரி ரொம்ப அழகாக வரும். சூடாக இருக்கிறனால மேலே வந்து ஒரு டவல் வச்சு பிடிச்சிருக்கேன். நமக்கு வந்து இதை விட ஒல்லியாக வேணும்னா அந்த இடியாப்ப அச்சு இருக்கும்ல, அதை கூட நம்ம பயன்படுத்தலாம். ஆனால் எனக்கு வந்து இந்த டெக்ஸ்சர் வந்து கரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். எல்லாத்தையும் புளிஞ்சதுக்கப்புறமா இதை வந்து நம்ம கை வச்சு எடுக்கும்போதே பாருங்கள் எவ்வளோ அழகாக செட் ஆகியிருக்குன்னு. அவ்வளோதான், சூப்பராக இருக்குது அதை பார்க்குறதுக்கு. ஃபலூடா சேவ் ரொம்ப சூப்பராக ரெடியாக இருக்குது. இது வந்து மீதி இருக்குது அப்படின்னா ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க, அதுக்கப்புறமா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து நமக்கு பாதாம் பிசின் வேணும். அதுவும் சேர்க்குறப்போ டேஸ்ட் வந்து இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இந்த மாதிரி 4லேருந்து 5 பீஸ் எடுத்து நம்ம தண்ணியில் ஊற வைக்கணும். காலையில் பண்ணுறோன்னா முன்னாடி நாள் நைட்டே ஊற வச்சுக்கோங்க. ஈவினிங் பண்ணுறோம் அப்படின்னா காலையில் ஊற வச்சா சரியாக இருக்கும். 1 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ பாருங்கள், நல்லா ஊறி ரெடியாக இருக்குது. அது பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குது. நல்ல ஒரு ஐஸ் க்யூபை க்ரஷ் பண்ண எப்படி இருக்கோ அது மாதிரி இருக்குது. அடுத்தது வந்து நம்ம ரோஸ் சிரப் ரெடி பண்ணுவோம். இது பண்ணுறதுக்கு ஒரு பேனில் 1 கப் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. கூடவே 3/4 கப் போல் தண்ணி சேர்த்துட்டு சர்க்கரை கரைஞ்சதுமே நம்ம ஆஃப் பண்ணிடக்கூடாது. ஒரு 2-3 நிமிஷம் போல் நம்ம கொதிக்க வைக்கும்போது ஒரு சின்ன சிரப் மாதிரி வரும்ல, அந்த பதம் வரணும். குலாப் ஜாமுனுக்கெல்லாம் நம்ம வந்து சிரப் பதத்தில் ஆஃப் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி இருக்கணும். ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணதுக்கப்புறமா இதில் கலருக்காக கொஞ்சம் பிங்க் கலர் எடுத்திருக்கேன். இது வந்து ரொம்ப லைட்டாக தான் இருக்கும், அதனால ஒரு சொட்டு போல் ரெட் கலரும் சேர்க்க போகிறேன். அப்போ வந்து நம்ம கரெக்டான அந்த கடையில் வாங்கக்கூடிய கலர் நமக்கு கிடைக்கும். ஒரே ஒரு சொட்டு போல் ரெட் கலர் சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம். ரெடியாக இருக்குது. இப்போ இந்த சர்க்கரை பாகு நல்லா ஆறுனதுக்கப்புறமா முக்கியமான இன்க்ரீடியண்ட் அந்த ரோஸ் எசன்ஸ் கிடைக்கும் நம்ம கடையில். அதிலிருந்து ஒரு 1/2 டீஸ்பூன் போல் ஆறுனதுக்கப்புறமா சேர்த்தோம் அப்படின்னா தான் அந்த ரோஸ் எசன்ஸோட வாசனை ரொம்ப நேரம் இருக்கும். சூடாக இருக்கும்போது சேர்த்துறாதீங்க. ஆறுனதுக்கப்புறமா சேர்த்துட்டு நம்ம கலந்துட்டோம் அப்படின்னா அவ்வளோதான், ரோஸ் சிரப் ரெடியாக இருக்குது. அவ்வளோ நல்ல வாசனையாக இருக்குது. இதை வந்து நம்ம 2-3 நாளில் முடிச்சிருவோம் அப்படின்னா வெளியே வச்சு பயன்படுத்திக்கலாம். அப்படி இல்லைனா ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க, நிறைய நாள் வச்சு நம்ம வந்து பயன்படுத்தலாம். அடுத்தது நமக்கு வந்து பால் வேணும். பாலை வந்து நம்ம அப்படியே சேர்க்குறத விட கொஞ்சம் நேரம் அதை வந்து காய வச்சுட்டு சேர்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் கெட்டியாக இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக நமக்கு வந்து எவ்வளோ பால் வேணுமோ அதை சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி வந்து 3 கப் எடுத்திருக்கேன். பால் இந்த மாதிரி கொதித்ததும் ஸ்டவ்வை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் போல் இருக்கட்டும். அப்போ வந்து கொஞ்சம் கெட்டியாக வரும், நம்ம குடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து ஆற வச்சிடலாம். இப்போது ஒரு டம்ளரில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஃபலூடா சேவ், அதுக்கப்புறமா கொஞ்சம் பாதாம் பிசின், நமக்கு எவ்வளோ ரோஸ் சிரப் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் போல். கடைசியாக நல்லா சில்லுன்னு இருக்கிற பால், அவ்வளோதான் சேர்த்துட்டு நம்ம கலந்துட்டோம் அப்படின்னா சுவையான ரோஸ் மில்க் தயார். அடுத்தது கேரமல் மில்க் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து ஃபஸ்ட் நம்ம கேரமல் சிரப் தயார் பண்ணணும். அதுக்கு ஒரு பேனில் 1 கப் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது வந்து கொஞ்சம் உருகி பொன்னிறமாக வரணும். இப்போ பாருங்கள், கொஞ்சம் இந்த கோல்டன் ப்ரௌன் வந்ததும் நம்ம இதை வந்து கலந்து விட்டுட்டே இருக்கலாம்.
கரிஞ்சிடக்கூடாது, கரிஞ்சிடுச்சுன்னா நல்லா இருக்காது. அதனால் கலந்து விட்டுட்டே இருங்க. இப்போ இந்த மாதிரி நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் 3/4 கப் போல் சுடு தண்ணி சேர்த்துக்கோங்க. பச்சை தண்ணி சேர்க்கும்போது ரொம்ப தெறிக்கும், சுடு தண்ணி சேர்க்கும்போது அவ்வளவு வெளியே தெறிக்காது. இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருக்கும்போது கொஞ்சம் இந்த மாதிரி கட்டி தட்ட தான் செய்யும். ஆனால் நம்ம சூடு பண்ணும்போது அப்படியே அது கரைஞ்சி போயிடும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ஸ்மூத்தாக வந்ததும் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இதையும் ஒரு பவுலில் மாற்றிட்டு ஆற வச்சிடலாம், இருக்கட்டும். இப்போது ஒரு டம்ளரில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஃபலூடா சேவ், கொஞ்சம் பாதாம் பிசின், 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் போல் கேரமல் சிரப், அப்புறமா நல்லா சில்லுன்னு இருக்கிற பால் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டோன்னா சுவையான கேரமல் மில்க்கும் தயார். அவ்வளோதான். இப்படி அடா குடிப்பாங்க. ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மெட்ராஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாவின் சுவை எறும்புகள் மலரட்டும். சம்மர் ஸ்பெஷல் குளு குளு சொல்லு. குளு குளு. அடிக்கிற வெயிலுக்கு குளு குளு. அடிக்கிற வெயிலுக்கு நல்லா டேய் குளு குளு சொல்லுடா. குளு 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 குளு. ஒரு தடவை நின்று ஒரே ஒரு தடவை நில்லாண்டா ஸ்ட்ரைட்டா. ஒரே ஒரு தடவை நில்லுடா ஸ்ட்ரைட்டா. சரி. இப்போ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவோமா? ஹலோ ஃப்ரெண்ட். நூடுல்ஸ். குடிச்சு பாரு. என்னது அது? நூடுல்ஸா? நல்லா இருக்கா?